உங்களை நீங்கள் நம்புறீங்களா? இந்த கேள்விக்கு என்ன பதில் தருவீங்க? நம்புறேனே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் மேலோட்டமாக கேட்கல, டீப் டவுன் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளாக இருக்கட்டும், இல்லை பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த விஷயத்தில் எவ்வளோ தூரம் உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒருத்தங்க அவங்கள நம்பாத போது என்னென்ன சைன்ஸ் வெளிக்காட்டுவாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதை கேட்கும் பொழுது ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ், ஓகே என்கிட்டயும் அந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நானும் என் லைஃப்பில் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக அந்த ட்ரஸ்ட் அப்படின்ற கோஷன்ட் இம்ப்ரூவ் ஆகும் பொழுது பர்சனல் க்ரோத்லேயும் நிறைய ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் இருக்கிறதுல சந்தேகமே கிடையாது. சைன்ஸ் தட் யூ டு நாட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நம்பர் 1, கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம், ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்கள் வேலை விஷயத்தில் இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவை உங்களுக்கே அந்த முடிவு மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. ஆஃபன் நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு ஒப்பீனியன் கேட்குறது, இது ஓகேவா, இது கரெக்டாக இருக்குமா, இப்படி செஞ்சால் ஓகேவா இருக்குமா, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னா. ஸோ அது ஓரளவுக்கு ஓகே, பட் ஒரு லிமிட்டை தாண்டி அவங்க எல்லாரும் அதை அப்ரூவல் கொடுத்தா தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கும். அவங்க அந்த அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா அந்த ஒரு சாய்ஸ் எடுக்கிறதுல உங்களுக்கு என்னவோ ஒரு விஷயம் சரியாக இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தட் இஸ் அ சைன் தட் யூ ஆர் நாட் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். நம்பர் 2, ஏதாவது ஒரு தப்பு நடந்துருமோ, நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் செஞ்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். அதனாலேயே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் முயற்சி எடுக்கிறதுல ஏதோ ஒரு ஹெசிடேஷன், இல்லை அப்படியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் பொழுதும் அதை தைரியமாக எடுத்து உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறதுல ஏதோ ஒரு சந்தேகம் உங்கள் மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனாலேயே நீங்கள் ஹெசிடேட் பண்ணுறதோ ஓவர் திங்க் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நார்மலாகவே இருக்கும். விச் மீன்ஸ் தட் உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. என்னதான் டேலண்ட், என்னதான் பொட்டென்ஷியல் இருந்தாலும் அந்த நம்பிக்கைன்ற கோஷன்ட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் 1, முடிவெடுக்கிறது. டெசிஷன் மேக்கிங் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்காகவே இருக்கும். முடிவெடுக்கிறதுனா அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும், கரெக்டாக? அப்போ தான் அந்த எடுத்த முடிவு சரியாக இருக்கோ தவறாக இருக்கோ, பட் அந்த முடிவு மேலே அவங்களுக்கே ஒரு நிம்மதி இருக்கும். என்னதான் நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்கலாம், ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம், சஜஷன்ஸ் கேட்கலாம், நல்லது கெட்டது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணலாம், பட் அந்த டெசிஷன் மேக்கிங்னு வரும்பொழுது அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அது சரியாக போகுதா தவறாக போகுதான்றது அடுத்தது, பட் டெசிஷன் எடுக்கிறதே உங்களுக்கு பெரிய ஒரு பாரமாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். அடிக்கடி நீங்கள் சாரி சொல்லிகிட்டே இருப்பீங்க. சாரினா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாலும் மற்றவங்க யாராவது தப்பாக எடுத்துருவாங்களோ அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிட்டு அதுக்காக சாரி சொல்கிறதோ, ஆர் ஏதாவது ஒரு ஒப்பீனியன், ஒரு சஜஷன் யாராவது கேட்குறாங்க, ஏதாவது ஒரு ஐடியா ப்ரெசென்ட் பண்ணலான்னாலும் அதை தைரியமாக ப்ரெசென்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஓகே அது கரெக்டாக தான் போச்சா இல்லை தப்பாக போயிடுச்சா, நம்ம பேசாமல் இருந்திருக்கணுமோ, நம்ம ஏன் இந்த மாதிரி வாலண்டியர் பண்ணோம். ஸோ அந்த ஒரு டவுட் எப்போவுமே இருக்கும். அதாவது மற்றவங்க நம்மளை பற்றி நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க எல்லாரும் உங்களை தான் நினைக்கிறாங்கன்னு நீங்களே நினச்சிக்கிட்டு அதுக்காக சாரியாக ஃபீல் பண்ணுறது ஒரு சைன் தட் யூ நாட் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, இன்னர் வாய்ஸ் ஆர் இன்ட்யூஷன், இதை நீங்கள் விட்டுருவீங்க, பெருசாக அதை கண்டுக்க மாட்டீங்க. எதனாலனா உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. அது கூட ஒன் ஆஃப் த சைன் தான். இப்போது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கான்வர்சேஷனில் இருக்கீங்க, யாரோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது உங்களுக்கு சரின்னு படலை, ஆர் அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அதை அங்கேயே எடுத்து சொல்கிறதுக்கோ ஆர் உங்களோட ஒப்பீனியனை ஸ்ட்ராங்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு தயக்கம், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ட்யூஷனை அங்கே நீங்கள் பிரேக் பண்ணிடுறீங்க. அதை நீங்கள் வேல்யூ பண்ணாமல் இருக்கிறது இட்ஸ் அ சைன் தட் யூ ஆர் நாட் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். இப்போ நான் சொன்ன எல்லா சைன்ஸுமே ஒருத்தங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றதுக்கான சில ட்ரேட்ஸ். பட் இதை நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம்? இதை பிரேக் பண்ணி அந்த செல்ஃப் ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம்? ஒரு சில பாயிண்டர்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1, ஒவ்வொரு நாளும் உங்களோட வேலைகளில் சின்ன சின்ன கோல்ஸ் செட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன கோல்ஸ் செட் பண்ணியிருக்கீங்களோ அதை எந்த அளவுக்காவது முயற்சி பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். சின்சியர் எஃபர்ட் போட்டு எவ்ரி டைம் நீங்கள் அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணும்பொழுது உங்கள் மேலேயே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜே உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த ட்ரஸ்ட் எலிமெண்ட்டையும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நம்பர் 2, உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறத நீங்கள் ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் எடுத்துக்கணும். சின்ன சின்ன காரியங்களில் கூட அந்த ட்ரஸ்ட்டை உங்கள் மேலே பில்டு பண்ணுங்கள். மற்றவங்க கிட்ட ஒரு வேலிடேஷன் கேட்டு மற்றவங்க கிட்ட ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து பாருங்கள். எங்கெல்லாம் நீங்களே ஒரு முடிவெடுத்து
மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ அதை இனிஷியேட் பண்ணுங்கள். சின்ன விஷயங்களில் உங்கள் மேலே நம்பிக்கை பில்ட் பண்ணும்பொழுது கூடிய சீக்கிரம் பெரிய விஷயங்கள்லேயும் அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் வாய்ஸ் நம்பிக்கை வைக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் தப்பாக தெரியுது, ஆர் இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது சரின்னு உங்கள் மனசுக்கு படலை அப்படின்னா தைரியமாக அதை பேசுங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களோட ஒப்பீனியன்ஸ் வைக்கும் பொழுது உங்களுக்கே உங்கள் மேலே நிச்சயமாக அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட், மிஸ்டேக்ஸை பார்த்து பயப்படாதீங்க. நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னா எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. யாராலையும் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஆனால் என் மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை நான் மெதுவாக பில்ட் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் சரியாக போகலனாலும், நான் எதிர்பார்த்த மாதிரி, நான் பிளான் போட்ட மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்காத போதும் ஓகே, அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த ட்ரஸ்ட் எலிமெண்ட் ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு 3 விஷயத்தை அப்படியே கப்பிள் பண்ணுறேன். ஒன்று வந்து நமக்கு என்ன தேவை, நம்மளோட தேவைகளை நம்ம முதல்ல ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கணும். நம்ம மற்றவங்களுக்காக நிறைய செய்வோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்போம், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை பார்த்துக்க மிஸ் பண்ணிடுவோம். ட்ரஸ்ட் எலிமெண்ட், அதாவது நம்ம மேலே ஒரு நம்பிக்கை பில்ட் பண்ணணும்னா அந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ அந்த எலிமெண்ட்டை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அடுத்தது, மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணுறது இட்ஸ் அ ஸ்ட்ரிக்ட் நோ. நம்ம எப்போல்லாம் கம்பேர் பண்ணுறோமோ, ஆர் அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது, என்ன யாரும் மதிக்கலை, ஸோ இந்த கம்பேரிசன் இருந்தாலே நம்ம மேலே அந்த நம்பிக்கை இருக்கவே இருக்காது. ஸோ அது வந்து லிஸ்ட்லேருந்தே நம்ம வெளியே எடுத்துடணும். அண்ட் லாஸ்ட்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது, நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும், சின்ன சின்ன வெற்றிகள் கிடைச்சாலும், சின்ன சந்தோஷங்கள் கிடைச்சாலும் பெரிய அளவுக்கு அதை கொண்டாடுங்க. இந்த உலகம் அதை பார்த்து கொண்டாடுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நம்மளோட வின்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணும் பொழுது நம்ம மேலே அந்த ட்ரஸ்ட் எலிமெண்ட் நிச்சயமாக பூஸ்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் இந்த செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்ற டாபிக் கீழே சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்னாலே அந்த ஃபவுண்டேஷன் எலிமெண்ட் வந்து உங்களை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் மற்றவங்க உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அன்பு நீங்கள் முதல்ல உங்களுக்கு காட்ட ஆரம்பிங்க. அந்த அன்பும் மரியாதையும் அப்படியே திருப்பி உங்கள் மேலேயே நீங்கள் காட்டிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் எலிமெண்ட் வளர ஆரம்பிக்கும். ஸோ இது ஓவர் நைட்டில் நடக்கிற விஷயம் இல்லை, இட்ஸ் அ மைண்ட் செட் சேஞ்ச். டெஃபினட்டாக இந்த டாபிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.